மீன ராசி. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். உங்க ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு. மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். குரு பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கலாம் நீங்க ஒரு டாக்டர். சனி பகவான் உங்க ஜாதகத்துக்குனா நீங்க ஒரு அட்வொகேட்டு. புதன் பகவான் உங்க வீட்டில் இருக்கிறனால கலைத்துறையில ஏதாவது ஒரு ரோலு, அது ஹீரோயினியாகவும் வரலாம், குழந்தை நட்சத்திரமா இருக்கலாம், ஏதோ கலைத்துறை சம்பந்தப்பட்டது உங்க ஜாதகத்துல இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு படிப்பீங்க, இஷ்டப்பட்டு படிப்பீங்க. சின்ன வயசுல செம்ம பிரில்லியன்ட். சின்ன வயசுலயே உங்களுக்கு யோகம் வந்துட்டு போயிடும். 25, 27, 21 வயசுக்குள்ள உங்களுக்கு காதல்ல இருந்து காதல் திருமணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய சாம்ராஜ்யம் கோழி முட்டை. உங்க அப்பா அம்மாவுக்கு அகைன்ஸ்டா இருந்து நீங்களே காதல் பண்ணீங்கன்னாலும் நஷ்டம். ஆனா உங்க அழகு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க. ஏன்னா உங்களுடைய தன்மை, அந்த பேர அழகு, அந்த அன்பான பேச்சு, அனுசரணையான பேச்சு, அடுத்தவன் உங்களை தப்பா நினைப்பான். நண்பனா பழகினவன் கூட உங்க மேல தப்பான இன்டென்ஷன்ல தான் இருப்பான். கொஞ்சம் தெளிவா நீங்க இருக்கணும். நல்லா படிச்சு வெளியூர் வெளிதேசம் போய் டாக்டர் படிப்பெல்லாம் நீங்க படிப்பீங்க. தாயி தகப்பன் உங்களை கஷ்டப்பட்டு வீடை வித்து, மண்ணை வித்து, பொண்ணை வித்தெல்லாம் உங்களை படிக்க வைப்பாங்க. உங்க வாழ்க்கை தெளிவாகணும்னு நினைப்பாங்க. கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவானுடைய அனுகிரகம் உடையவங்க நீங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் நீங்க தான். சின்ன வயசுலேயே ஏமாந்துருவீங்க. கவனம் தேவை. உங்க ஜாதகமும் சிஸ்டர் ஜாதகம்தான். இந்த திருமணம் சொல்லக்கூடிய சடங்கை தெளிவா நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்தை நல்ல முறையான ஜோதிடர்கிட்ட ஒரு 17 வயசுக்கு மேலேயே கொடுத்து தெளிவு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது. இல்லைன்னா நீங்க ஏமாறப்படுவீங்க. உயர்ந்த நிலைமைக்கு போகணுன்னு ஆசையில கடனாளியாகவும் ஆவீங்க. உங்க ட்ரீம் எல்லாம் பெரிய பெரிய ஃப்ளாட் கட்டணும், பெரிய பெரிய பஸ் வாங்கணும், பெரிய பெரிய அமைப்பு தான் உங்க ட்ரீமாவே இருக்கும். தெளிவா யோசிச்சுக்குங்க. தாயி தகப்பனோட அனுகிரகத்தோட இருங்க. ஒரு 25, 27, 29 வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும். அப்படி காலதாமதமா கல்யாணம் பண்ணாலும் உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது.